பாஜகவிடம் தொங்கும் பாமக. கூட்டு சதி செய்யும் பாஜக காங்கிரஸ். ராகுல் காந்திக்கு தைரியம் இருக்கா? என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் கர்நாடகாவில் அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் விஜய்க்கு எதிராக திரும்ப, அடங்கி வாழ்ந்தால் கோழியா, அடிபணிந்து போனால் தாழ்வா, காலம் செய்யும் கோலம் அதை கண்டு கொள்ளும் ஞானியா, வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது வழக்கமாய் நடக்கும் முறையல்லவா, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிடுபவன் சுமை தாங்கும் மலையல்லவா அப்படின்னு இன்னொரு கட்சி தலைவர் விஜய் கர்நாடகா போறதுக்கு முட்டு கொடுக்கும் கதையை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக தற்போது விரிவாக காணலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் மேகதாது அணை விவகாரத்தை மையமாக வச்சுக்கிட்டு காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையில வார்த்தை மோதல் உச்ச கட்டத்தை எட்டியிருக்குது. இந்த காரசாரமான விவாதங்களுடைய பின்னணியையும் ரெண்டு தலைவர்களுடைய கருத்துக்களையும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுறதுக்கு தமிழக மக்களும் தமிழக அரசும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில வருகின்ற ஆகஸ்ட் 3 தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசின அன்புமணி ராமதாஸ் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமா பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 தேசிய கட்சிகளும் இணைந்து கூட்டு சதி செய்யறதாவும், இது ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கிடையாது அப்படின்னும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் மறந்துட்டாரோ என்னவோ, அவர் சொல்லக்கூடிய அந்த பாஜக கூட தான் அவரும் கூட்டணியில இருக்காரு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம, நாங்க எந்த கூட்டணி தயவும் இல்லாம தனித்து நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வென்றெடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னு அவரோட பெருமையையும் அவர் முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மேகதாது அணை திட்டம் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது, ஒப்பந்தங்களுக்கு எதிரானது, வன பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது மற்றும் விவசாயிகளுக்கு எதிரானது. இதனால இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரே ஒரு வரி அறிக்கை வெளியிடுவாரா அப்படிங்கிற சவாலையும் விடுத்திருக்கிறாரு அன்புமணி. மேகதாது அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு மேகதாது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். எவ்வளவு தண்ணி மாசம் விடணும், எவ்வளவு பெரிய காட்டு அழிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லி அங்க போய் நேரடியா போய் களத்துல போய் அதை போய் சோசியல் மீடியாவிலயும் அதெல்லாம் சொல்லி இப்பதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கா. நான் கேட்ட கேள்வி மேகதாது அணை சம்பந்தமா கேட்ட கேள்வி இல்ல, மத்திய அரசு என்ன பதில் போட்டிருக்காங்க, மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. ஏன்னா மத்திய அரசு அவங்களுக்கு கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. பிஜேபி கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். காங்கிரசுக்கு கர்நாடகாவில் இப்போ ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய நோக்கம். ஆக 2 கட்சியும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம், மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம், அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படியெல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. 2 நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளியிட்ட இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போயிடு. நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று
உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது தனியார் நிறுவனம். அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். என்ன டிராமா, என்ன நாடகம்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரி, தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரியை நாம் காப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? சொல்லணும். இது நம்ம உரிமை. காவிரி என்பது நம்முடைய உரிமை. இது காலகாலமா நம்முடைய உரிமை. எது நம்ம தான் அனுமதிச்சுட்டு வரோம். எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுல நிக்கோபார் பெரிய தீவு இருக்கிறது, அதுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள். அந்த திட்டம் அந்த பகுதியிலே ஒரு சிறிய அளவில் காட்டை அழித்து தான் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும். அதை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார். காரணம், அங்கே காடுகள் அழிக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தால் தான். ஆனால் அதே ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாதுவன கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து தான் அந்த அணையை கட்ட முடியும். இதையும் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும். இங்கேயும் தானே காட்டு அழிக்க போறாங்கன்னு அந்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நான் 1ஆம் தேதி வரப்போறார், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர் அறிவிக்கணும். தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. காவிரியில மேகதாது அணை கர்நாடகா கட்ட மாட்டாங்க, காட்டு அழிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடணும், சொல்லணும், பேசணும். அன்புமணி இவ்வளவு பேசின பிறகும் காங்கிரஸ் அமைதியா இருந்தா அப்புறம் ஊர் என்ன சொல்லும்? சரி, நாமளும் ஒரு சவால் விடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அதுல அதிமுகவிடமும் பாஜகவிடமும் தொங்கி தொங்கி அரசியல் நடத்துறவங்க காங்கிரஸை பார்த்து கேள்வி கேட்கிறதா? அடுத்ததா காங்கிரஸ் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அறிக்கை விட சொல்ற நீங்க ஏன் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி கிட்ட தமிழ்நாட்டுக்கான காவிரி உரிமைகளை பற்றி பேச உங்களுக்கு தில்லு திராணி இருக்கா? அதை விட்டுட்டு தேசிய அளவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துறத நியாயமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறார். மீண்டும் டாக்டர் அன்புமணி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம். ராகுல் காந்தியை சொல்லுங்க, நான் NDA விட்டு வெளியில் வந்துடுறேன். அன்புமணி சார், என்ன இது பேச்சு? நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க நேர்மையா இருக்கீங்களா? இந்த மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுல நேர்மையா இருக்கீங்களா? நான் இருக்கேன். நான் காங்கிரஸ் தலைவர் கார்கே சார்ட்டையும் சொல்லுவேன், ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கு மேகதாது மிகப்பெரிய ஆபத்து, அதனால இதை கட்டக்கூடாதுன்னு. அவர்கள் எல்லாம் இங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், சரியா? எதிர்கட்சி தலைவர்கள். அவங்க ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருக்கிறது மோடிஜி ஆட்சியில இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க யாரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரோ, மோடி முடிவு பண்ற இடத்துல இருக்காரு. அவர் பிரதமரா இருக்காரு, இந்தியாவோட பிரதமரா. அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா அவரை பொறுத்தப்பட்டும் மேகதாதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை சொன்னா ராகுல் காந்திய சொல்றீங்களா? நான் வெளியில வர்றேன். இது என்ன சார், இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எவ்வளவு படிச்ச படிப்பு நீங்க, எவ்வளவு நல்லா தெளிவா பேசுறாரு. இதுல எதுக்கு தடுமாறுறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான உடனே அவர்கிட்ட நான் சொல்லுவோம் என்னன்னா, மேகதாது கட்ட விடக்கூடாது. பிரதமர் அவர் சொல்லலாம், அவர் எதிர்கட்சியா இருக்காரு. இப்ப தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்காக பேசுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன், நீங்களும் தமிழ்நாட்டுக்காரன் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சந்தேகப்படல. ஆனா நீங்க மோடி சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்னு சொன்னா, ராகுல் காந்தி சொல்லட்டும், நான் மோடிட்டு இருந்து வரேன்னு சொல்றது எந்த விதத்துல சார்? இப்போ பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சி கூட நேரடி வார்த்தை மோதல்ல ஈடுபட்டு இருக்கிறது தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இருக்குது. மேகதாது அணை விவகாரத்துல 2 தரப்பும் மாறி மாறி விடுத்துக்கிட்ட சவால்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அரசியலையும் எதிர்கொள்ளிக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆக காங்கிரசும் பாமகவும் நீ குரல் கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு வார்த்தையால மோதிக்காம மேகதாது அணை கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு மோடியை பார்த்து பாடுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விவரம் புரிஞ்சவங்க. இதுபோன்று தமிழகத்துக்கு தண்ணீர் வருவதை அணை கட்டி முட்டுக்கட்டை போடும் கர்நாடக அரசை கண்டித்து
குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கும் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியில் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.